ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு யசோனிக். தளபதியோட த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலேருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் உள்ள பிரசன்ட் ஸ்டூடியோவில் நடந்துட்டு இருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஆமாம் நண்பா, அங்கே இப்போ ஒரு சாங்கை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூலே பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ட் ஸ்டூடியோவில் தான் நடந்துச்சு. அண்ட் அந்த ஷெடியூல்லுமே ஆல்ரெடி ஒரு சாங்கை ஷூட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இப்போ அதே பிரசன்ட் ஸ்டூடியோவில் இன்னொரு சாங்கை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சாங்கோட ஷூட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மந்தோட இடையில கொச்சினுக்கு போகிறதுக்கு படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கே இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியமில் தளபதி எங்களுக்குள்ளே இருக்கிற போர்ஷனை ஷூட் பண்ண போகிறாங்களாம். அண்ட் அங்கே ஒரு 15 நாளைக்கு ஷூட்டிங் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த கொச்சின் ஷெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அடுத்ததாக படக்குழு ரஷ்யாவுக்கு போய் அங்கே ஒரு 20 டேஸ்க்கு ஷூட் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறமா ஃபைனல் ஷெடியூலை துருக்கியில் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளிவந்திருக்கு. படத்தோட மொத்த ஷெடியூலுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் டேட் அப்டேட், ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட்னு நமக்கு அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.